துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசை என்று தேய்த்து கண்களில் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன்! அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன்! தவத்தினை தொடர்ந்து உணவும் உறவும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா! வாழ்க வளமுடன் ஐயா! வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். மிகச்சிறந்த முறையில் தவத்தை வழிநடத்திய ஐயா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தொடருங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நமது ஆசான் அருட்தந்தை அவர்களின் சூட்சுமமாக இருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்து சிந்திக்கின்ற தலைப்பு உணவும் உறவும் அப்படின்ற தலைப்புல தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். நம்முடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமா நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உணவும் அதே மாதிரி உறவும். நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக நமக்கு உணவு ரொம்ப முக்கியமா அவசியமா தேவைப்படுது. அதே மாதிரி மனம் நிம்மதியா அமைதியா இருக்கணும்னா அதுக்கு அவசியமா உறவும் தேவைப்படுது. அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு ஒழுங்கா இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஒளிமயமா இருக்கும். இப்போ வாகனங்களுக்கெல்லாம் அந்த எரிபொருள் ரொம்ப தூய்மையா நல்லா இருந்தாதான் அந்த வாகனம் ரொம்ப நல்லபடியா இயங்கும். நல்லாவும் நம்ம நினைச்ச இடத்துக்கு போகவும் முடியும். அதே மாதிரிதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு
சத்தானதாகவும் இருக்கணும். அதே மாரி சுத்தமாகவும் இருக்கணும். அப்போ நம்ம உடலும், மனமும் நல்லா இருக்கும். அப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வரலனாலும் அவங்களுக்காக காத்துன்னு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப ஆ வேகமா இருக்கிற இந்த காலகட்டத்தில, சாப்பிடுறதுக்கே டைம் கிடையாது. ஸ்பூன் போட்டு குடுத்துருங்க. நான் வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிடுறேன். பேசுறதும் கிடையாது. தனித்தனியா ஒரு ஒரு ரூம்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடுறாங்க. ஆனா அப்பல்லாம் வந்து ஒண்ணா உட்கார்ந்து அந்த சாப்பிடும்போது அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் நடந்தது. அதே மாரி உணவ வந்து பகிர்ந்து சாப்பிடும்போது, அந்த இடத்துல அந்த ஒரு பகிர்ந்து சாப்பிடணும் அப்படின்ற உணர்வு வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அப்போ ம் அ அந்த மாரி சாப்பிடும்போது அங்க அன்பு வந்து மிளிரும். அந்த மாரி வந்து இருந்தது அந்த காலத்துல. அப்போ வந்து நம்ம அமைதியா உட்கார்ந்து, அன்போட நம்ம சாப்பிடும்போது, அந்த சாப்பாடோட தரமும் சரி, அதனுடைய சத்தும் சரி, நமக்கு வந்து உடல்ல வந்து நல்லா வந்து சேரும். அதே மாரி நம்ப சாப்பிடும்போது ரொம்ப கோவமா, டென்ஷனா, அ பரபரப்பா அந்த மனநிலையில நம்ப சாப்பாடு சாப்பிட்டோம்னா, அது வந்து நம்ப ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது கிடையாது. அது வந்து இந்த மாரி இருக்கிற நேரத்துல நம்ப வந்து சேர்ந்து சாப்பிடும்போது, நம்மளுடைய உறவுகளையும் வந்து அது பாதிக்கும். அந்த மாரி மனநிலையில சாப்பிடும்போது. அப்போ உணவ வந்து நம்ம பகிர்ந்து சாப்பிடும்போது தான் நம்மகிட்ட இருக்கிற அந்த அன்பும் வெளிப்படும். அப்போ இதுக்கு அந்த காலத்துலலாம் யாராவது பசியோட வர்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்கணும். அது ஒரு மனித தர்மமாவே இருந்தது. சாப்பாடு குடுக்கறது. நம்ம வந்து சாப்பிடும்போது, நம்ம மன அலைச்சல் வந்து குறைச்ச நிலையில, ஒரு தவ நிலையில இருந்து, ஒரு தியானம் எப்படி நம்ம பண்றோமோ, இப்போ ஐயா வந்து தவம் நடத்துனாரு. எப்படி அமைதி மனநிலையில நம்ம தவம் செஞ்சோம். அந்த மாரி மனநிலையில இருந்து நம்ம சாப்பிடும்போது, அந்த உணவு நமக்கு வந்து ஒரு அமிர்தம் மாரி நம்ம உடலா மாறுது. நம்மளுடைய உணவின் ஒழுங்கு வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. அதே மாரி உறவுகள்ல இருக்கிற ஒரு ஒழுங்கு வந்து நமக்கு வந்து மன நிம்மதி கிடைக்குது. இப்ப 2மே இணைந்துச்சுன்னா, நமக்கு ஆன்மீக உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நம்ம வந்து சத்தான உணவு அது நல்லா பார்த்து பார்த்து ருசி ருசியோடையும் அதே மாரி சத்தானதாவும், சுத்தமானதாகவும் சாப்பிட்டா கூட, நம்ப குடும்ப உறவுகள்ல நம்ம வந்து அந்த சீரா இல்லன்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட நம்ம உடல வந்து பாதிக்கும். அப்போ நம்ம வந்து அந்த உறவுகளோட அந்த இனிமை, அந்த அன்பும் கருணையுமா இருந்து, நம்ம இருந்தோம்னா, அந்த சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு சத்தானதா மாறும். அப்போ நம்ம நம்ம இப்போ வந்து நம்ப எல்லாருக்குமே அ அவங்கவங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு ரொம்ப புடிக்கும். ஏன்னா, அம்மா வந்து தன்னோட பிள்ளைகள் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு, ஒரு அன்பா அந்த பிள்ளைங்களுக்கு எந்த மாரி உணவு குடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத அவங்க யோசிச்சு அன்போட சமைச்சு குடுப்பாங்க. அந்த உணவு எப்படி இருக்கும்னா, ரொம்ப டேஸ்ட்டா எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மா செஞ்ச உணவு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் சாப்பிடுவாங்க. அப்போ அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த அம்மாவோட அன்பு கலந்திருக்கிறதால தான் அந்த உணவு அவ்வளோ ருசியா இருக்கு. அப்போ வந்து நம்ம அந்த மனநிலை எப்படி இருக்கணும்னா, அந்த அமைதியான மனநிலையில தான் நம்ம வந்து இருந்து சமைக்கும்போது, அந்த அளவுக்கு நமக்கு அந்த உணவு அமிர்தம் மாரி இருக்கும். அப்போ இதே இதே மாரி நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம். நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஹோட்டல்ல வந்து சமைக்கிறவங்களோட மனநிலைய பொறுத்து தான் அந்த உணவு வந்து அமையுது. ஏன்னா, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அவங்களுடைய மனநிலை, அவங்களுக்கு குடுக்குற அந்த சம்பளம் வந்து பத்தாது. அவங்க வந்து அந்த அடுப்படியில நின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. அந்த மனநிலையில அவங்க சமைக்கும்போது, அந்த உணவு நமக்கு வந்து ஏத்துக்காது, ஜீரணமாகாது. சொல்லுவோம் இல்லையா? வீட்ல சாப்பிடுற சாப்பாடு தான் எனக்கு ஒத்துக்குது. வெளியில சாப்பிடுறது ஒத்துக்கல அப்படின்றது. அந்த மனநிலை அதனால நமக்கு அந்த மாரி வருது. அப்ப நம்ம வந்து அந்த சாப்பிடும்போதும் அந்த தவநிலையிலே இருந்து சாப்பிடணும். சமைக்கும்போதும் அந்த மாரி நெனச்சு நம்ம சமைச்சோம்னா, அந்த உணவு வந்து ரொம்ப அமிர்தம் மாரி இருக்கும். அதே மாரி நமக்கு குரு சொல்லிக் குடுத்துருக்காரு. அ எந்த ஒரு வேலை செய்யும்போதும், நீங்க வந்து
ஒன்றி மனம் ஒன்றி அதிலேயே லயிச்சு நீங்க செய்யும்போது, அது வந்து அ விளைவு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம வந்து அந்த சமைக்கும்போது, நான் நான் சமைக்கிற இந்த உணவு, நான் சாப்பிடுற நம்ப உறவுகளுக்கு ஆரோக்கியத்த குடுக்கணும், நல்ல மனநிலைய குடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசோட நம்ம சமைக்கும்போது, அது வந்து அது மாரி ஆகும். இப்ப நமக்கு புடிச்சவங்க யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா, உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு வகை வகையா நெறைய வெரைட்டி சமைப்போம். அது வந்து அவங்க வந்து சாப்ட்டு, "ரொம்ப நல்லா இருக்கு, ஆரோக்கியம் நல்ல டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிலர் இன்னும் அதுக்கு மேல போய், "அ உங்களுடைய அன்பும் சேர்த்து சமைச்சிருக்கீங்க. அதனால தான் இவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மதான். அ அந்த அளவுக்கு நாம வந்து அ அன்போட சமைக்கும்போது, அந்த உணவு வந்து அவ்ளோ ஒரு டேஸ்ட்டாவும் கிடைக்குது. இப்ப எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க. வயசானவங்க ஒரு 70, 75 இருக்கும். ஆ அப்போ வந்து அந்த பாட்டி வருவாங்க. பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க. அவங்க தினமும் காலையில வந்துருவாங்க. நேரா எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆ என்ன கூப்ட்டு "கொஞ்சம் குழம்பு குடு" அப்படின்னு கேட்பாங்க. சரி, குழம்பு குடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டா, "உனக்கு என்ன நான் டேஸ்ட் பண்ணிட்டு போயின்னே இருப்பேன்" அப்படின்னுவாங்க. சரி, வேணும்னே நான் குழம்பு எடுத்துன்னு போய் குடுத்த உடனே, "வெறும் குழம்பு குடுக்குறியே! கொஞ்சம் சாப்பாடு போட்டா என்ன?" அப்படின்னுவாங்க. அப்புறம் சாப்பாடு குடுத்த உடனே அவ்ளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க அந்த சாப்பாடு, குழம்பு. சாப்ட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியில தூரமா போயிட்டு வந்துட்டு நடந்தெல்லாம் போய், ஏதாவது வேல சொன்னாலும் அவங்க எல்லாருக்குமே செய்வாங்க. எதுவும் கேட்க மாட்டாங்க. காசு, பணம்லாம் கேட்கவே மாட்டாங்க. "உங்க வீட்ல பழைய சாப்பாடு, பழைய குழம்பு குடுங்க" அப்படிதான் அவங்க கேட்பாங்க. அ ஏன்னா அப்பலாம் ஃப்ரிட்ஜ் கிடையாது. நேத்து குழம்பு வந்து சூடு பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து எல்லாரும் வந்து எல்லார் வீட்லயும் போய் கேட்பாங்க அவங்க. எனக்கு பழைய குழம்பு குடு, பழைய சாப்பாடு குடு அப்படின்னு. ஆனா, அந்த பாட்டி தினமும் 3 வேளையும் இதே மாரி சாப்ட்டுட்டு, அ பக்கத்து ஊருக்கு போயிடுவாங்க. மறுபடியும் காலையில வருவாங்க. ஆனா, அவ்ளோ ஆரோக்கியமா இருப்பாங்க. அது வந்து அவங்க வந்து அந்த சாப்பாட்ட ஒரு அமிர்தம் போல இந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க சாப்பிடுறதால, அந்த உணவு அவங்களுக்கு எதுவுமே பாதிப்பே இருக்காது. திருப்பி மறுபடியும் அதே மாரி தினமும் வந்து கேட்பாங்க. தினமும் சாப்பிடுவாங்க. ஏதாவது வேலை செஞ்சுட்டு திருப்பி அவங்க பக்கத்து ஊருக்கு போயிடுவாங்க அவங்க. அந்த மனநிலை தான் வந்து நம்ம சாப்பிடுற உணவ வந்து நமக்குள்ள ஏற்படுத்துது. நன்மையும், தீமையும். அந்த மனநிலையில நம்ம வந்து இருந்து நம்ம சாப்பிடும்போது எல்லா உணவுமே ஒரு அமிர்தமாக மாறும். அந்த பாட்டியோட எக்ஸாம்பிள்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாரி நம்ம வந்து நான் சாப்பாடு வந்து எடுத்து வாயில வைக்கும்போது 2 உதடுகளையும் வந்து சேர்த்து பல்லால வந்து நல்லா மென்னு கூழாக்கி நம்ப அந்த உமிழ்நீரோட சேர்ந்து ஜூஸ் மாரி பண்ணிட்டு சாப்பிடும்போது, ஜீரணம் வந்து எளிதில நமக்கு வந்து ஆயிடும். அம் அதே மாரி சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும். அந்த மாரி அளவோட சாப்பிட்டோம்னா, நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ மகாத்மா காந்தி கூட வந்து சிறையில இருக்கும்போது திடீர்னு ராத்திரி படுத்து படுத்தப்போ அவருக்கு ஒரு கனவு வந்துதாம். தன்னோட தாயையே கொலை செய்ற மாரி. அவரு உடனே முழிச்சுட்டு காலையில அந்த அ அங்க அதிகாரிய கூப்பிட்டு, "ஏன் எனக்கு இது மாரி கனவு வந்தது? என்னன்னு தெரியலையே!" அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு பேசும்போது, நான் என்ன சாப்பிட்டேன்? யார் சமைச்சாங்க?" அந்த மாரியெல்லாம் அவங்க பேசும்போது, அவர் சொன்னாராம் அந்த அதிகாரி, "அ நேத்து எப்பவுமே சமையல் பண்றவரு வரல. அதனால அ அ அவரு கொலை செஞ்சுட்டாரு. அம்மாவையே கொலை செஞ்சவர் தான் சமை கொலையாளி தான் நைட்டு சமைக்க வேண்டியதா இருந்தது. அதுதான் நீங்க சாப்பிட்டீங்க." அப்படி சொன்னாராம். உடனே அவருக்கு வந்து அந்த மனநிலையில இருந்தவரு, சமைச்சதால நமக்கு இந்த மாரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு அவரு வந்து அத வந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி எடுத்து ஆராய்ச்சி பண்ணாராம். அப்போ நம்ம சமைக்கும்போது அந்த மனநிலை வந்து அந்த அமைதியான மனநிலையில தான் நம்ம இருந்து நம்ம சமைக்கும்போது, அது ஆரோக்கியமான உணவாகவும் நமக்கு ஆகும். இப்போ மகான் வள்ளலார் கூட சொல்றாரு, நம்மளுடைய நாம்ப சாப்பிடுற சாப்பாடு வந்து நல்ல ஜீரணமாயி நல்லா பசிச்ச பிறகு தான் நம்ம உணவ சாப்பிடணும் அப்படின்றாரு. நம்ம சாப்பிடுற உணவுல வந்து உப்பு, புளி, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும். அதே மாரி மிளகு, சீரகம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா
கொஞ்சம் அதிகமா சேர்த்து சாப்பிடலாமா. விருந்துக்கே போனா கூட நம்ம வந்து குறைவா தான் சாப்பிடணும் அப்படின்றாரு. அதே மாரி பகல்ல சாப்பிடுற சாப்பாட்டோட அளவுல பாதி அளவு, அதாவது அதுல 1/2 பங்கு உணவ தான் நம்ம இரவுல வந்து சாப்பிடணும் அப்படின்றாரு. அதே மாதிரி எளிமையா உணவு வந்து சாப்பிட்டோம்னா, அதுதான் ஒரு சிறந்த உணவு. அது வந்து உணவு அப்படின்றது வந்து ஒரு பசி தீர்க்கறதுக்கு மட்டும் இருக்கணும். அதே மாரி உணவு வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்றாரு. அவர் வந்து "அன்னம் அருள் பாலித்தல்" அப்படின்றது வடலூர்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த பசியோட கொடுமையே தான் ரொம்ப இருக்கிறதுலே பெரிய கொடுமை. அந்த பசிய போக்குறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த அன்னம் அருள் பாலித்தல் செய்யணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த வடலூர்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆ உணவுல ஒரு ஒழுங்கு இருந்துச்சுன்னா, நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி உறவுல ஒழுங்கு இருந்துச்சுன்னா, நமக்கு மன அமைதி கிடைக்கும். திருமூலர் திருமூலர் சொல்றாரு, "உணவு தான் நம்மளுடைய யோகத்தின் துவக்கம்" அப்படின்றாரு. ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ஆன்மீக நிலைக்கு உணவு தான் அப்படின்றாரு. உணவு தான் உடலுக்கு வந்து ஆற்றல் தரும். அதே மாரி உறவுகள் தான் மனதிற்கு வந்து மன அமைதி கிடைக்கும். அப்போ வந்து இந்த 2மே நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, தூய்மையா இருக்கணும். அப்போ மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, இந்த இந்த 2த்துலயுமே வந்து நம்ம தூய்மையா இருக்கணும் அப்படின்றாரு. சித்தர்கள் கூட சொல்றாங்க, உணவு வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா, நம்ம மனசு சுத்தமா இருக்கும். அதே மாரி மனம் வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா, உறவுகளும் மேம்படும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க. யோக திட்ட உணவு முறையில வந்து சொல்லியிருக்காங்க, எப்படியெல்லாம் நாம சாப்பிடணும் அப்படின்றது. நம்ம வந்து வாழ்றதுக்காக சாப்பிடணும். அதே மாரி சாப்பிடறதுக்காக வாழக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த மாரி அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க. எப்ப வேணாலும் நெனைச்ச நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாரி சாப்பிடக்கூடாது. நாம வாழணும். அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சாப்பிடணும். அதே மாரி நமக்கு எது நல்லதா இருக்கும், நம்ம உடம்புக்கு எது ஒத்து வருதோ, அந்த மாரி உணவ நம்ம சாப்பிடணும் அப்டின்றாங்க. அதுவும் வந்து மிதமான அளவுல வந்து உணவ சாப்பிடணும் அப்டின்றாங்க. அ உணவு உணவ வந்து அவசர அவசரமாவோ, அதே மாரி பதற்றத்தோடோ, அப்புறம் அமைதி இல்லாத மனநிலையிலோ, அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கும்போதோ, அதே மாரி உடல் ஆரோக்கியம் இல்லாத போதோ, அப்புறம் திடீர்னு அந்த உணர்ச்சி பெருக்கெடுக்கும்போதோ, அந்த ஏதாவது அந்த நிலையில இருக்கும்போது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும்போதோ வந்து நாம வந்து சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அந்த நிலையில சாப்பிடாம, நம்ம மன அமைதி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து ச உணவையே நாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ அவங்க சொல்றாங்க, "ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடுறவங்கள வந்து யோகி" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஆரோக்கியமாவும், மகிழ்ச்சியாவும் வாழ்க்கையை வாழ்றவங்களாவும் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு 2 வேள உணவ சாப்பிடுறவங்கள வந்து போகி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து எப்பவுமே அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் இல்லாம எப்பவுமே அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னொரு வகை என்ன சொல்றாங்கன்னா, 2 வேளைக்கு மேல எத்தன வேல இருக்கோ 3ஓ, 4ஓ அந்த மாரி சாப்பிடுறவங்கள ரோகி அப்படின்றாங்க. அவங்க வந்து எப்பவுமே நோய்வாய்ப்பட்டு தான் இருப்பாங்களாம். அவங்க வந்து பெரும் தீனி சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. அந்த கணக்கு வழக்கு இல்லாம சாப்பிடுறவங்க. அவங்க வந்து எப்பவுமே உடல்நிலை அவங்களுக்கு சரியில்லாம தான் அவங்க இருப்பாங்க. அப்போ நான் இந்த யோக திட்டத்துல இந்த மாரி உணவ பத்தி வந்து யோகிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் வந்து ஞானகளஞ்சியம் கவி விளக்கத்துல வந்து ஒரு கவி குடுத்திருக்காரு. இந்த உணவு எப்படி சாப்பிடணும்? அளவோட உணவு அப்படின்ற தலைப்புல நமக்கு கவி குடுத்திருக்காரு. கவி பார்ப்போம். "உணவே உடலாக வந்துள்ளது. ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மாறிட மீறிட உணவாகவே உடல் மாறியும் போமன்றோ." என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கம், "அன்னையின் கருப்பையில ஒரு துளி விந்துநாத கலப்பாக தான் பனி துளியை விட ரொம்ப சிறுசான அளவுல தான் எல்லா மனிதர்களும் உருவாகுறாங்க. அப்ப அந்த மாரி சைஸ்ல இருந்து தாய் உண்ட உணவு 7 தாதுக்களாக மாறி, அந்த சிறிய பனித்துளி வந்து அளவிலிருந்து மாறி உடலா கட்டப்படுது. உடல் கட்டப்பட்டு அந்த 10 மாசம் ஆனதுக்கு அப்புறமா அன்னையின் கருப்பைய விட்டு நில உலகத்துக்கு வந்து ஒரு குழந்தையா பிறக்குது.
அப்போ அதுக்கப்புறமா உடலும், அறிவும் வளர்ச்சி அடைவறதுக்கு என்ன காரணம்னா, உணவு தான் காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு பிரபஞ்ச ஆற்றல், அப்புறம் பூமிய மையப்பகுதியிலேருந்து வரும் ஆற்றல், அப்புறம் காற்று, நீரு, அப்புறம் உணவு. இதிலேருந்து தான் இதில இருந்தெல்லாம் நமக்கு சக்தி கிடைக்குது. அப்போ உணவு இல்லாம அ மற்றதிலேருந்து கிடைத்து வரும் ஆற்றலால வந்து குறிப்பிட்ட காலம் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும். அப்போ உயிர் வாழணும்னா, நம்ம வந்து கண்டிப்பா உணவ நம்ம சாப்பிடணும். அப்போ எப்படி சாப்பிடணும்? எவ்வளோ சாப்பிடணும்? அப்டின்னா, நம்ம எப்படி உழைக்கிறோம்? அதனோட தன்மைத்துக்கு ஏத்த மாரியும், நம்மளுடைய ஆரோக்கியம் இத பொறுத்து அளவு முறையோட நாம வந்து சாப்பிடணும். அதுவும் இயற்கைக்கு ஒத்ததா நம்மளுடைய உடல் வளர்ச்சி, உயிர் வளர்ச்சி அதே மாரி அறிவு வளர்ச்சியும் இருக்கும். அதுக்கு அந்த மாரி சாப்பிட்டோம்னா. அப்போ வந்து நம்ம இனிமையா வாழ முடியும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது. இந்த மாரி உணவுகளோட அளவு முறையும் மாறிச்சுன்னா, மீறினா, ஆம் அ ம் அ நம்மளுடைய உயிர் சக்தி வந்து செலவாகி, அது உயிர் சக்தி பற்றாக்குறை ஏற்படும். அப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாவதுக்கு அதிக வந்து செலவாகுமாம். அப்போ அதிகமா நம்ம சாப்பிடுறதால நமக்கு அஜீரண கோளாறு, மேலும் நெறைய வியாதிகளும் உண்டாகும். அப்ப நம்ம வந்து அளவோட, முறையோட நம்ம சாப்பிடும்போது, நம்மளுடைய உடல் வந்து உணவை ஜீரணிக்கும். அதுவே அதிகமா நாம சாப்பிட்டோம்னா, அந்த உணவே உடல ஜீரணிச்சுவிடும் அப்படின்னு நமக்கு மகான் வந்து குடுத்திருக்காரு. அதே மாரி உணை வ உ உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு அப்படி சொல்லியிருக்காரு. ஒரு பிடி உணவ கையில எடுத்துக்கிட்டோம்னா, எத்தனை பேரோட உழைப்புல இருந்து வந்திருக்கு. அப்ப நாம திருப்பி அவங்களுக்கெல்லாம் நன்றி கடன நாம செலுத்தணும் அப்படின்றது தான் மகான் குடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, அம் அம் நம்ம சாப்பிடும்போது எப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நன்றி உணர்வோட அ நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நன்றி உணர்வோட நம்ம உணவ சாப்பிடணும். இந்த உணவ சாப்பிடுறதால நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற ஒரு விழிப்பு நிலையோட, நம்ம உச்சியில நினைவ வச்சு நம்ம வந்து அ அ சாப்பிடணும். அப்போ அ இந்த இறைநிலை தான் நமக்கு இதெல்லாம் குடுத்துருக்கின்ற இறைநிலையும் நாம வாழ்த்தணும். நமக்கு இந்த உணவ குடுத்தவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தணும். அப்போ எல்லா உயிர்களும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மகான் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்க காயகல்ப கலை இ பயிற்சியை நம்ம செஞ்சுட்டு, அந்த அந்த தூய மனதோட நம்ம அந்த நரம்பூக்கம் போட்டு, ஓஜஸ் மூச்சு போட்டு, நம்ம வந்து இந்த உணவ சாப்பிடும்போது, நமக்கு இந்த உணவு உடலுக்கு தகுந்த சக்தியாக நமக்கு உணவு மாறும். மற்றொரு கவியில சொல்லியிருக்காரு, "உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும். எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும். எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும். இயக்கமே உண்பதோ எண்ணத்தால். உற்றுப்பார் உறவை உறவை அறி" அப்படின்னு கவி சொல்றாரு. இப்ப நம்ம பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் உணவ தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம சாப்பிடுற உணவானது போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இரைப்பையில இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில அ சேர்ந்து அது ரசமா மாறுது. அப்போ அந்த ரசத்தோட ஒரு பகுதி தான் ரத்தம் ஆகுது. அந்த ரத்தத்தில ஒரு பகுதி தான் என்ன ஆகுதுன்னா, தசை ஆகுது. இப்போ தசையிலேருந்து எண்ணெய் சத்து பிரிக்கப்பட்டு அது வந்து கொழுப்பா மாறுது. கொழுப்புல இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு அது எலும்பா மாறுது. எலும்புக்கு நடுவே அந்த மஜ்ஜை ஆகுது. மஜ்ஜையில இருந்து தான் அந்த சுத்த சத்து பிரிக்கப்பட்டு வித்து குழம்பாகுது. ஆக நம்ம உண்ட உணவு தான் 7 தாதுகளாக மாறி நம்ம உடலா வந்திருக்கு. வித்து குழம்புல உயிர் துகள்கள் திணிவா இருக்குது. அப்போ அந்த உயிர் துகள்கள் வந்து கருமையத்த மையமா வச்சுட்டு தான் உடல் முழுதும் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த தள்ளல், கொள்ளல் சக்தியால ஜீவகாந்தம் வந்து உடல்ல திணிவு வரும்போது, அது வந்து அழுத்தம், ஒலி, சுவை, மணமாக மாற்றம் பெற்று, நம்ம புலன்கள் மூலமா வெளியேறும்போது ஏற்படும் அனுபவங்கள் வந்து நமக்கு அனுபவங்கள் ஆகுது. அப்போ மூளை செல்கள்ல பிரதிபலிக்கும்போது நமக்கு எண்ணம் அப்படின்றது ஒண்ணு உருவாகுது. அப்போ எண்ணம் என்பது நம்மளுடைய அனுபவங்கள் கூடிய ஜீவகாந்த அலை தான் எண்ணமா இருக்கு. அந்த அந்த எண்ணம் வந்து அது வந்து எப்படின்னா அலை. அது வந்து பாய்ம பொருள். அதனால அது வந்து எங்குமே பாயக்கூடியதா இருக்குது. அப்போ நாம உண்ணும் உணவானது தூய்மையா இருந்தால் தான் எண்ணமும் தூய்மையாகும் அப்படின்றாரு. நம்ம உணவு உண் உ உணவு சாப்பிடுறது கூட எண்ணத்தால் தான் ஆகும். அப்போ நம்ம உணவின் எழுச்சி எண்ணமா மாறுது. அப்போ எண்ணத்தின் எழுச்சி உணவா உணவாக அமைகிறது. அப்போ
அந்த உறவை நாம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு இந்த கவியில நமக்கு வந்து மகான் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அப்போ வான்புகழ் வள்ளுவன் கூட சொல்லியிருக்காரு, மருந்தே சாப்பிடாம நம்ம ஆரோக்கியமா கண்டிப்பா வாழலாம். அதுக்கு சில நெறிமுறைகளை நாம கடைபிடிச்சா இனிமையா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம சாப்பிடுற உணவு தான் பலவிதமான நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதை விட நம்ம உணவை விட நாம சாப்பிடுகின்ற முறையும் சாப்பிடுகின்ற காலமும் தான் காரணம் அப்படின்றது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு குறள். சாப்பிடுற சாப்பாடு எந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தெரியாமலே நம்ம விருப்பம் போல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்ல பசி எடுக்குதா எடுக்கலையா அப்படின்றத நாம வந்து கவனிக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம சாப்பிடுற உணவு நல்ல ஜீரணமாயி பின்னாடிதான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேளை உணவை நம்ம சாப்பிடணும். அதுவும் எப்படி சாப்பிடணும்னா அளவோட சாப்பிடணும். அப்போ சாப்பிட்டா மருந்து அப்படின்னு ஒண்ணு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மற்றொரு குறள்ல சொல்றாரு, "அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து." அப்படி அளவோடு சாப்பிட்ட உணவ வந்து நல்ல ஜீரணமாயி, அடுத்தது நமக்கு நல்ல பசி எடுத்து அ நேரம் பசி எடுத்த பிறகு தான் நம்ம சத்தான உணவையே நம்ம சாப்பிடணும். அது மாரி சாப்பிட்டோம்னா, நாம நீண்ட நாள் வந்து வாழலாம் அப்படின்னு இந்த குறள் மூலமா சொல்றாரு. இப்போ எல்லா மகான்களுமே வந்து எப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா, எளிய உணவுகளை சாப்பிட்டு தான் அவங்க வந்து மகான்களா வாழ்ந்தாங்க. அப்போ நம்ம வந்து நல்ல சாப்பிட்டு ஜீரணமானதுக்கு அப்புறம் நம்ப சாப்பிடணும். அப்பதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத மகான்கள் எல்லாருமே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுல நாம வந்து உடல வந்து பாதுகாக்கணும்னா, உணவு முறையில வந்து நாம அளவோடு இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும் என்று கூறி, இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ம்மா. ரொம்ப சிறப்பு. நல்ல சிறப்பான ஒரு உரை. தலைப்பு அருமையான தலைப்பு. உணவும் உறவும். அதாவது உடலுக்கு உணவு, மனதுக்கு உடலுக்கு உணவு, மனதுக்கு உறவு. நல்ல ஒரு அருமையான ஒரு இது. அதே மாரி சேர்ந்து சாப்பிடுற பழக்கம் வந்து கண்டிப்பா உறவ பலப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு இது பாயிண்ட். நல்ல ஒரு அருமையான பாயிண்ட் அது. அதுவே ஆன்மீக உயர்வுக்கான டூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, அன்பா சமைத்து தர்றதும், ருசி அழகா அதாவது என்ன சொல்றது? அமிர்தம் மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. சொல்லும்போதே நல்ல ஒரு டேஸ்ட் அந்த மாரி இருந்துச்சு. அதுபோல பிடிச்சவங்க வந்தா நல்லா சமைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரத்தான் செய்யுது. ஊர்ல பாட்டி பழஞ்சோறு, குழம்பு. பாட்டி கதை ரொம்ப அருமையான கதை இல்ல இது ஆக்சுவலா நடந்தது உங்களுக்கு. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். இந்த மாரி மகாத்மா காந்தி, வள்ளலார், திருமூலர் இவங்களுடைய கோட்டிங்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அதையும் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பா வந்து நம்ம மகரீஷனுடைய கவிகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எளிய உணவுக்கு என்னென்ன மாரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சும்மா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு நிறைய கருத்துக்கள், தலைப்புக்கு ஏத்த கருத்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, இப்போ நமக்கு வந்து அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை, வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்வோம். துரியம் பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும், அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து. மாலை 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.